ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யற வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்வீங்கன்னு தெரியாது, ஆனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்பவே தரமா இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்கால், அதாவது 4 காலை வச்சுதான் இந்த பாயாவை செய்ய போறோம். இப்போ முதல்ல நம்ம காலை வேக வச்சுக்கலாம். ஆட்டுக்காலை நல்லா சுத்தமா கழுவி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு தேங்காயை உடைச்சி அதுல அரை மூடி தேங்காயை அரைச்சி புளிஞ்சு பால் எடுத்து வச்சுக்கணும். இப்ப குக்கரை எடுத்து ஆட்டுக்காலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், வெங்காயம் 300 கிராம், தக்காளி 50 கிராம், பச்சை மிளகாய் 5 கிராம், மஞ்சள் தூள் 5 கிராம், மல்லித்தூள் 30 கிராம், ஜீரகத்தூள் 20 கிராம், எண்ணெய் 50 ml, கால் முங்கும் அளவு தண்ணி, தேவையான உப்பு. இதை ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேக வச்சு எடுத்தாச்சு. காலை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப பாயாவை செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் 100 ml, எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் 200 கிராம், வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி 100 கிராம், அடுத்து பச்சை மிளகாய் 5 கிராம், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு புதினா மல்லித்தலை, ஒரு கிளறி பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 5 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், ஒரு கிளறி மட்டன் மசாலா 20 கிராம், கரம் மசாலா 10 கிராம். மசாலா அடி பிடிக்காம இருக்க சிறிதளவு தண்ணி, கால் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஆட்டுக்கால் பாயாவை நாம இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இதுங்களுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் நாம செய்கிற இந்த பாயாவை நீங்கள் சாதத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச காலை போட்டுறலாம். வேக வச்ச ஆட்டுக்கால் உங்களுக்கு தேவையான தண்ணியோட ஊற்றிக்கங்க. ஒரு கிளறி உப்பு சரி பார்த்துக்கங்க. நல்லா கொதிக்கணும். பாயா கொலன்னு வேணும்னா கால் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமா ஊத்திக்கங்க. ஒருவேளை பாயா ரொம்பவுமே கெட்டி ஆயிடுச்சுன்னா தனியா சுடுதண்ணி போட்டு அதை பாயா மேல ஊத்தி உப்பை சரி பார்த்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப கால் கொதிச்சதும் மிளகுத்தூள் தூவி தேங்காய் பால் விட்டு இறக்கணும்னா சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. கால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப மிளகுத்தூள் 10 கிராம், ஒரு கிளறிக்கலாம். இப்ப அரை மூடி தேங்காய் பால், ஒரு கொதிக்கட்டும். அவ்வளவுதான், சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஆட்டுக்கால் பாயா ரொம்பவே சூப்பராகவும் செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.